இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோபு 23ஆம் அதிகாரம். எலிப்பாஸ் பேசின வார்த்தைகளுக்கு யோபு ஐயா மறு உத்தரவு தருகிறார். என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. இன்றைய தினமும் இப்படி நடக்கிறது என்று சொல்லுகிறார். நான் இவ்வளவு சொல்லியும் என்னுடைய வேதனையை நீங்கள் முரட்டுத்தனமாக எண்ணுகிறீர்கள். நான் பிடிவாதமாய் இருக்கிறேன் என்று எண்ணுகிறீர்கள். என்னுடைய அங்கலாய்ப்பை, என் இருதயத்தை புரிந்து கொள்வார் இல்லை என்ற பொருளில் யோபு ஐயா சொல்லுகிறார். என் வேதனையை நான் கூறுகிறேன், ஆனால் அதைவிட நான் அதிகமாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதிக பாடுகளை அனுபவித்துக் கொண்டும் சிறிதளவே அதை நான் வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். என் தவிப்பை பார்க்கிலும் என்னுடைய வாதை கடினமானது என்று சொல்லுகிறார். தன்னை அடக்கி கொண்டு கொஞ்சத்தை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்கிறது என்று யோபு ஐயா சொல்லுகிறார். அதன் பின்பாக அவர் தன்னுடைய வேதனையை, மனதில் உள்ள சில அங்கலாய்ப்பை அவர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தரை நான் பார்க்க முடிந்தால் நலமாயிருக்கும். அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரிந்தால் நான் அவரை பார்ப்பேன். அவரை பார்த்தால் எனக்கு நலமாயிருக்கும். அவரோடு நான் பேசினால் எனக்கு நலமாயிருக்கும். என்னுடைய நீதி நியாயங்களை, என் பக்கத்தில் இருக்கிற நியாயங்களை நான் எடுத்து சொல்ல எனக்கு வசதியாயிருக்கும். என்னால் என் பாடுகளை தாங்க முடியவில்லை. என் வேதனைகளை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் நான் அவரிடத்தில் சொல்லுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நலமாயிருக்கும். அவரோடு நான் பேசினால் நலமாயிருக்கும். நீதிமான்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வழக்காட முடியும் என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால், அவரை நான் நேரடியாக பேசி அவரை சந்தித்து பேசும் வாய்ப்பு கிடைத்தால் எனக்கு நலமாயிருக்கும். என்னுடைய நியாயங்களை நான் எடுத்து சொல்லுவேன். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு பின்பு அவர் என்ன எனக்கு உணர்த்துகிறாரோ அதை நான் கேட்டுக்கொள்ளுவேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் கேட்டுக்கொள்ளுவேன். நான் நீதியாய்தான் நடந்தேன். நான் இந்தந்த காரியத்திற்காக, அவருடைய யோபு ஐயாவினுடைய வேதனை என்னவென்றால், நம்முடைய செயல்கள் எதனால் நாம் செய்தோம் என்று சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். யோபு ஐயா ஒரு குற்றமும் செய்யவில்லை. அது கர்த்தருக்கும் தெரியும். அப்படி அவர் தெளிவாய் சொல்லுகிறார், இது நான் எந்த பாவமும் செய்யவில்லை. நான் இப்படிப்பட்ட கொடுமை எனக்கு நடக்கும்படியாக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நலமாயிருக்கும். என் நியாயங்களை சொல்லுவதற்கு, அவரோடு பேசுவதற்கு, வழக்காடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் படியும் அவருடைய வார்த்தைகளை நான் கை கொண்டு வருகிறேன், நான் மீறவில்லை என்றும் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நான் சோதிக்கப்படுகிறேன். எனக்கு வந்திருக்கிற இப்படிப்பட்ட பாடுகள் எனக்கு சோதனையாக வந்திருக்கிறது. இந்த சோதனையை நான் சகித்த பின்பு, முடித்த பின்பு, கர்த்தர் என்னை சோதித்து முடித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு ஐயா சொல்லுகிறார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். தங்கத்தை புடமிட்டு சோதித்து பார்ப்பார்கள். அது போல ஐயாவுக்கு வந்த துன்பங்கள் அவரை சோதித்து பார்க்கும்படியாக, அவருடைய நீதி நியாயங்கள் வெளிப்படும்படியாக, அவருடைய பரிசுத்தம் வெளிப்படும்படியாக, உலகத்திற்கும் அந்த சராசரத்திற்கும் வெளிப்படும்படியாகவே இந்த காரியங்கள் நடக்கிறது. அவர் உத்தமன், சன்மார்க்க, நீதிமான் மட்டுமல்ல, அவர் மிகப்பெரிய ஞானியும் கூட. தன்னை ஒரு மனிதன் அறிந்து கொள்வது மிகப்பெரிய ஞானம். அப்படி நான் என் நீதி நியாயங்களை நான் கர்த்தரிடம் போய் சொல்லும் பொழுது, அவர் தம்முடைய வல்லமையோடு என்னோட வழக்காடுவாரோ? அவருடைய வல்லமையோடு என்னிடம் சரிக்கு சரியாக வழக்காடினால் நான் எங்கே போவேன்? என்னால் நிற்க முடியுமா? என்னால் பேச முடியுமா? கண்டிப்பாக அவர் அப்படி செய்ய மாட்டார். நான் ஏதாவது போய் சொன்னால் எனக்கு தயவு காட்டுவார். கர்த்தரிடத்தில் தயவு உண்டு. என்னுடைய நீதி நிமித்தம் அல்ல, கர்த்தருடைய தயவு நிமித்தம் எனக்கு ஏதாவது இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று யோபு ஐயா சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான மனிதன்! வேதகால பரிசுத்தவான்களை ஆராய்ந்து பார்க்கும்போது
ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாய் இருக்கிறது. எல்லோரும் கர்த்தரை மிக தெளிவாக, மிக அதிகமாக, முழுமையாக எல்லாரும் புரிந்து கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் மிக அருமையாக கர்த்தரின் ஒருவித பரிமாணங்களை எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். யோனாயா சொல்லுகிறார், நினிவேயை அழிக்க மாட்டார் கர்த்தர் என்று. அதே போல அவர் அழிக்கவில்லை. கர்த்தர் இரக்கமுள்ள தேவன் என்பதை யோனாயா அறிக்கை செய்தார். அது அப்படிதான் நடந்தது. அதே போல இங்கு யோபையாவும் அவர் கர்த்தர் எவ்வளவு தயவு உள்ளவர், அவரிடத்தில் நான் தயவை எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். என் நீதி நியாயங்களை நான் சொல்லி கேட்கும் போது அவர் மிகுந்த வல்லமையோடு அவருடைய ஞானத்தோடு ஆராய்ந்து அறிந்து, இல்லை நீ இந்த இடத்தில் குற்றம் செய்தாய், இது உன்னிடத்தில் குற்றம் இருக்கிறது என்று சொல்லாமல், அவர் அப்படியெல்லாம் வழக்காடாமல், என் யோபு ஆயிற்றே, என் மகனாயிற்றே என்று தயவு காட்டி என் கஷ்டத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவார், எனக்கு நன்மையை செய்வார், என் என் பாடுகள் நீங்க செய்வார் என்று சொல்லுகிறார். அவர் வல்லமையோடு என்னோடு வழக்காடாமல் எனக்கு தயவு செய்வார். அப்பொழுதும் கர்த்தருடைய இரக்கத்தையே கேட்கிறார். கர்த்தாவே, நீர் பெரிய நீதி உள்ளவர், என்னிடத்தில் உங்களுடைய நீதியை வெளிப்படுத்தும் என்று கேட்கவில்லை. நான் பாவி என்றும் அவர் சொல்லவில்லை. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் குற்றமற்றவன் தான், ஆனாலும் அவரிடத்தில் தயவுக்கே நான் கெஞ்சுவேன் என்று சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு கொடுக்கும் சங்கார தூதர்கள் மத்தியில் நான் அப்படி வழக்காடி அவர்கள் கைக்கு என்னை நான் தப்புவித்துக் கொள்வேன். கர்த்தருடைய தயவினால் நான் தப்புவித்துக் கொள்வேன். நான் பேச வேண்டும், என் பாடுகள் அப்பொழுது எனக்கு நீங்கும். நான் கர்த்தரோடு பேசினால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். நான் முன்னாக போகிறேன், கர்த்தர் இல்லை. நான் பின்னாக திரும்பினாலும் கர்த்தர் இல்லை. என் இடது புறத்தில் பார்த்தேன், அங்கும் கர்த்தர் இல்லை. என் வலது புறத்தில் நான் பார்த்தேன், அவர் என் கண்களுக்கு மறைவாக ஒளித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அற்புதமான வார்த்தைகள் இது. இது வேதாகமத்தின் முரண்பாடுகள் என்று பேசுகிறவர்களுக்கு சரியான அடி இது. அதாவது சங்கீதம் 121 அதிகாரத்தில் கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வசனத்தை இங்கு பார்க்கும் பொழுது யோபையா தன்னுடைய துன்ப நாட்களிலும் முற்புறத்திலும் இல்லை, பிற்புறத்திலும் இல்லை, இடப்புறத்திலும் இல்லை என்று சொன்னவர் வலப்புறத்திலும் இல்லை என்று சொல்லவில்லை. வலப்புறத்தில் பார்த்தேன், என் கண் காணாதபடி அவர் ஒளித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் என் வலது பக்கத்தில் தான் இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷமான ஒரு புரிதல் இது! எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இது நமக்கு! அவ்வளவு துன்ப நேரத்திலும் ஒரே நாளில் தன் 10 பிள்ளைகளை பறிகொடுத்து, தன் சொத்து சுகங்களை இழந்து, நோயாளியாக, உடல் முழுவதும் பருக்களோடு நடு வீட்டில் உட்கார்ந்திருந்த அந்த மனிதன் தன் மனைவியாலும், தன் குடும்பத்தாராலும், உலகத்தாராலும், நண்பர்களாலும் தூற்றப்பட்டு, ஒரு மனிதனும் ஆதரவு சொல்ல, ஒரு ஆறுதல் சொல்லவும், ஆதரவு காட்டவும் ஆள் இல்லாத நிலையில் இருந்த அந்த மனிதன் சொல்லுகிறார், வலப்புறத்தில் அவர் தன்னை ஒளித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார். எல்லோரும் போய்விட்டார்கள், எல்லாம் போனது. ஆனால் கர்த்தரோ என் வலது பக்கத்தில் ஒளித்துக் கொண்டிருக்கிறார். என் கண் காணாதபடி ஏன் அவர் ஒளித்துக் கொண்டிருக்கிறார்? இதுதான் அவருடைய கேள்வி. எவ்வளவு அற்புதமான செயல்! கர்த்தரை அவர் புரிந்து வைத்திருக்கிற ஒரு காரியமும், அவர் மேல் இருந்த தீர்க்க தரிசன அபிஷேகமே அல்லாமல் இது எப்படி வெளிப்படும்? வலது பக்கத்தில் அவர் இருப்பதை இவர் உணருகிறார் யோபையா. எப்படி உணர்ந்திருப்பார்? எப்படிப்பட்ட நன்மைகள் அவருக்கு ஏற்பட்டிருக்கும்? அந்த பாடுகளின் மத்தியிலும் கர்த்தர் பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார் என்பதே உண்மை. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பையா சிறையிருப்பில் இருந்தார், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்று. கர்த்தர் யோசேப்பு சிறையில் இருக்கும் போது கர்த்தரும் கூட இருந்தாராம். அப்படி என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிறையில் இருந்திருக்கிறார், அவரோடு கூட. இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எந்த பாடுகளின் மத்தியிலும், எந்த வேதனையின் மத்தியிலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும் அவர் கைவிடுவதே இல்லை. அதைதான் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவரை நம்பிவிட்டால் போதும். எந்த துன்பமும் நம்மை மூழ்கடித்து போடாது. எந்த வேதனையும் நம்மை விழுங்க முடியாது. மரணம் கூட நம்மை முழுங்க முடியாது. அதையும் கர்த்தர் வெற்றி பெற்று மீண்டும் உயிர்த்தெழும்ப செய்வார். அப்படி அவர் உயிர்த்தெழுந்து வந்த தேவனாய் இருக்கிறார். அதே போல நம்மையும் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை அவர்
கர்த்தரை அவர் யோபையா பிடித்துக் கொண்டார். அதை அவர் வெளிப்படையாக தம்முடைய நிலையை அவர் அப்படியே வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் என் வலது புறத்தில் ஒளித்துக் கொண்டிருக்கிறார் என்று. அப்படி அவர் என் வலது புறத்தில் அவர் ஒளித்துக் கொண்டிருந்தாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் என்ன செய்கிறேன், என் வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறேன் என்பது எல்லாவற்றையும், என் நீதி நியாயங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அப்படி அவர் அறிந்திருப்பதினால் அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார் என்று இவ்வளவு அருமையாக கர்த்தரை புரிந்தவராக, மனித வாழ்வை புரிந்தவராக யோபையா அருமையாக இந்த வசனங்களை சொல்லியிருக்கிறார். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி கொண்டது. கர்த்தர் நடந்து போகிற அவருடைய பாதத்தின் அடிச்சுவடுகளை, அந்த அடிச்சுவடுகளை என் கால்கள் பற்றி கொண்டது. அப்படி என்றால் கர்த்தருடைய வழிகளில் நான் நடக்கிறேன். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன். அவர் என்னோடு அவர் உதடுகளின் கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டு நடக்கிறேன். அவரை விட்டு நான் பின்வாங்கவில்லை, அவரை விட்டு விலகவில்லை. முழுமையாக நான் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன். அவருடைய வார்த்தைகளை, என் ஆகாரத்தை நான் பாதுகாப்பதை விட அதிகமாய் பாதுகாக்கிறேன் என்று யோபையா சொல்லுகிறார். நம்முடைய ஆகாரத்தை நாம் பாதுகாக்கிறோம். நமக்கு தேவையான தானியங்களை, பணத்தை நாம் பாதுகாத்து வைக்கிறோம். நமக்கு தேவை, நமக்கு ஆகாரம் தேவை, நம் வாழ்வுக்கு தேவை என்று. அதை காட்டிலும் அதிகமாக கர்த்தர் தம்முடைய கட்டளைகளை, அவர் சொல்லிய வார்த்தைகளை யோபையா அதிகமாய் பாதுகாத்து வைத்திருந்தார். அப்படி என்றால் அவர் தன்னுடைய ஆகாரத்தை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் காரியங்களை பின்னாக தள்ளி கர்த்தருக்கு முதலிடத்தை தன் வாழ்க்கையில் கொடுத்து வாழ்ந்திருக்கிறார் யோபையா என்பது இந்த வசனத்தில் வெளிப்படுகிறது. இது மிகவும் அற்புதமானது. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இப்படி வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படி வாழ்ந்தால்தான் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகி கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதன் என்ற பெயர் யோபையாவுக்கு வந்தது போல நமக்கும் கிடைக்கும். இவ்வளவு இருந்தாலும், நான் ஒரு குற்றமும் செய்யாமல் இருந்தாலும் கர்த்தர் ஒரே மனமாய் இருக்கிறார். நான் இவ்வளவு புலம்பியும் வேதனைப்பட்டும் கர்த்தர் என்னை இன்னும் மீட்டுக் கொள்ளவில்லை. அந்த வேதனையின் வழியில் கர்த்தருடைய கரம் அவர் மேல் பலமாய் இருந்ததினால் அந்த கஷ்டங்களின் மத்தியில் சொல்லுகிறார், அவர் ஒரே மனமாய் இருக்கிறார். அவர் மனம் இறங்கவில்லை. அவர் என்னை திரும்பி பார்க்கவில்லை. ஒரே பிடிவாதமாய் இருக்கிறார். அவர் விரும்பியதை செய்வார். அவரை திருப்ப யாரால் முடியும்? அவர் ஒரே மனமாய் இருக்கிறார். அவர் மனதை மாற்ற யாரால் முடியும்? ஒருவராலும் முடியாது. அவர் நினைத்தால் நினைத்ததுதான், செய்தால் செய்ததுதான் என்ற அவருடைய வல்லமையை குறித்து மேன்மையாக உயர்த்தி பேசுகிறார் ஐயா. அவரை திருப்பத்தக்கவன் யார்? ஒருவனும் முடியாது என்று யோபையா சொல்கிறார். எனக்கு அவர் என்ன குறித்திருக்கிறாரோ அதை செய்வார். அவர் எனக்கென்று வைத்திருக்கிற பாடுகளை அவர் நிச்சயம் செய்வார். அதனால் எனக்கு பயமா இருக்கிறது. எப்படி இத்தனை கஷ்டங்களையும் நாம் தாங்க போகிறோம் என்று கலங்குகிறேன், வேதனைப்படுகிறேன் என்று யோபையா சொல்கிறார். சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார். என் இருதயம் வேதனையால் நிரம்பி இருக்கிறது. சங்காரம் வருவதற்கு முன்பே அவர் என்னை எடுத்து கொள்ளாமலும், இருள் வருவதற்கு முன்பே என்னை எடுத்துக் கொண்டிருந்தால் நலமாய் இருந்திருக்கும். அப்படி செய்யாததினால் நான் இப்பொழுது பாட அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வரப்போகிற இருளை அவர் எனக்கு மறைக்காமல் இருந்ததினால் நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த துன்பங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பே நான் இறந்திருந்தால் நலமாயிருக்கும். ஆனால் அப்படி கர்த்தர் என்னை கொன்று போடவில்லையே. இத்தனை வழிகளையும் இத்தனை பாடுகளையும் நான் சுமந்து கொண்டிருக்கிறேனே, இத்தனை கஷ்டங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று தம்முடைய வேதனையை வெளிப்படுத்தி யோபையா பேசுகிறார். யோபையா கர்த்தரோடு சஞ்சரித்து வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அதுபோல நாமும் வாழ்வோம். யோபையாவின் இந்த வசனங்களை படிக்கும் பொழுது பக்தி, வைராக்கியம், விசுவாசம் நமக்குள் பெருகும். இதை ஆராய்ந்து அறிவோம். யோபையாவை போல இன்னும் அதிகமாய் நாம் கர்த்தரை நேசிப்போம். அவர் அன்பை புரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதன்.